நீங்க என்னைக்கு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தானே இருக்காங்க. அப்ப எதுக்கு அவங்க அவங்க பிரிண்ட் பண்ற பணத்தை நம்மளுக்கு கொடுக்க கூடாது? அப்படி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும். எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே அவங்க பிரிண்ட் பண்ற மணியை டைரக்டா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அவங்க பிரிண்ட் பண்ற மணியை இந்த சொசைட்டில இன்ஜெக்ட் பண்ணுவோம். அல்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பத்தி நீங்க மோஸ்டா கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கடையில போயிட்டு 100 ரூபாய் கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்குனீங்கன்னா 28 ரூபாய் டாக்ஸ் அமௌண்ட் 128 ரூபாய் நீங்க கொடுத்தாதான் அந்த சாக்லேட் உங்க கைக்கு வரும். பட் அதே சாக்லேட் இன்னைக்கு போய் நீங்க வாங்கணும்னா 118 ரூபாய் கொடுத்தாலே போதும். விச் மீன்ஸ் 10 ரூபாய் உங்களுக்கு இங்க சேவ் ஆகுது. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவர்மெண்ட் அவங்க பிரிண்ட் பண்ற பணத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண 2 சினாரியோ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 சினாரியோ பாத்தீங்கன்னா சிவான்ற ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட்டுக்கு 100 ரூபாய் டாக்ஸ் அமௌண்ட் பே பண்றாரு ஒரு மாசத்துக்கு. அண்ட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபான்றது பிரிண்ட் பண்ணி சிவாக்கு கொடுக்குறாங்க. செகண்ட் சினாரியோ பாத்தீங்கன்னா அதே சிவா கவர்மெண்ட்டுக்கு 100 ரூபாய் டாக்ஸ் பே பண்றாரு ஒரு மாசத்துக்கு. பட் இங்க வந்து சிவா நீ 100 ரூபாய் டாக்ஸ் அமௌண்ட் பே பண்ண வேணாம், 90 ரூபாய் பே பண்ணா போதும், 10 ரூபாய் வந்து நீயே வச்சுக்கோன்னு சொல்றாங்க. இந்த செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, இந்த செகண்ட் சினாரியோ யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவர்மெண்ட் அவங்க பிரிண்ட் பண்ற பணத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த 2 சினாரியோல பாத்தீங்கன்னா சிவான்றவருக்கு 10 ரூபாய் சேவ் ஆக போகுது. பட் செகண்ட் சினாரியோல சிவா கிட்ட இருந்து 100 ரூபாய் டாக்ஸ் அமௌண்ட் கலெக்ட் பண்றது பதிலாக 90 ரூபாய் மட்டும் கலெக்ட் பண்ணி 10 ரூபாய் அவரையே வச்சுக்க சொல்றாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்டியும் ஆக்ட் ஆகுது. நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற ஜிஎஸ்டி அமௌண்ட் நிறைய கலெக்ட் பண்றது பதிலாக கம்மியான ஜிஎஸ்டி அமௌண்ட் கலெக்ட் பண்றது மூலமா கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அவங்க பிரிண்டட் மணியை இன்டைரக்டா நம்ம கிட்ட இன்ஜெக்ட் பண்றாங்க. அதே டைம்ல வந்து அவங்களுக்கு எவ்வளவு மணி டெபிசிட்டா இருக்கும், பற்றாக்குறையா இருக்கும், அதை அவங்க இந்த சொசைட்டி இந்த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணி அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜிம்பாப்வேன்ற கண்ட்ரி அவங்க பிரிண்ட் பண்ற பணத்தை அவங்க மக்களுக்கு கொடுத்தனால என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் புதுசாக எதனா விஷயம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க.